சென்னை சூளைமேடு பகுதி. இங்கு தன் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் திரு கார்த்திக். இன்று ஆஸ்வாசமாக தன் பேரப்பிள்ளைகளை கொஞ்சியபடி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வரும் கார்த்திக் ஒரு கொலை செய்துவிட்டு சிறை சென்று திரும்பியவர். தன் வாழ்க்கையின் முக்கியமான இளமை காலங்களை சிறையில் கழிக்க நேர்ந்த ஒரு முன்னாள் ஆயுள் தண்டனை கைதி. கார்த்திக்கின் கதை என்பது எதிர்பாராத நிகழ்வுகளால் திசை மாறிப்போன ஓர் அப்பாவி இளைஞனின் கதை. மதுரை அருகே உள்ள புதுப்பட்டி என்னும் சிறு கிராமம்தான் கார்த்திக்கின் பூர்வீகம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா, நான், எங்கள் அண்ணன், ஒரு தங்கச்சி, அவ்வளோதான். அங்கே ஸ்கூல் இருக்குது. வேறு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பிரம்மாண்டமாகலாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப ஸ்மால் வில்லேஜ். 10ஆம் வகுப்போடு தன் படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்ட கார்த்திக்கின் இளமை காலங்கள் புதுப்பட்டி என்ற அந்த அழகிய கிராமத்தை சுற்றியபடியே உற்சாகமாக கழிந்தன. கார்த்திக்கிற்கு படிப்பில் பெரிய நாட்டமில்லை. மேற்கொண்டு வேலைக்கும் செல்லவில்லை. நண்பர்களுடன் சந்தோஷமாக ஊர் சுற்றுவதிலேயே பொழுதுகள் நகர்ந்தன. அப்புறம் வீட்டில் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன் எல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாடா வயசு 20 ஆச்சு, எந்த வேலை வெட்டிக்கு போக சாப்பிட தண்டை சாப்பிட்டுக்கிற, ஏதாச்சும் வேலைக்கு போக வேண்டியதுன்னு சொன்னாங்க. கார்த்திக்கின் இந்த பொறுப்பற்ற போக்கு வீட்டில் பிரச்சனைகளை உண்டு பண்ணியது. வீட்டில் தினம்தோறும் சண்டைகளும் வாக்குவாதங்களும் நீடித்தன. எப்பொழுதும் வேகமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க விரும்பும் கார்த்திக்கிற்கு புதுப்பட்டி போன்ற ஒரு சிறு கிராமத்தில் வேலை செய்து அடைபட்டு கிடப்பதில் விருப்பமில்லை. மெட்ராஸ் செல்ல வேண்டும் என்பதுதான் கார்த்திக்கின் கனவாக இருந்தது. வெளியூருக்கு எனக்கு எந்த அனுபவம் கிடையாது. சின்ன வயசுலேருந்து நான் வெளியூருக்கெல்லாம் போனது கிடையாது. அந்த கிராமத்திலே பிறந்து, அந்த கிராமத்திலே வளர்ந்து, அங்கேயே சுற்றி இருந்ததுனால அதாவது சிட்டியை பற்றி எந்த விவரமும் எனக்கு தெரியாது. கார்த்திக்கின் ஆசைக்கு ஏற்றாற்போல் மெட்ராஸைச் சேர்ந்த பரமன் என்பவரது தொடர்பு அவருக்கு கிடைத்தது. நாளடைவில் அந்த தொடர்பு நல்ல நட்பாக மலர்ந்தது. பரமன் மெட்ராஸில் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வந்தார். தானும் சென்னை சென்று பரமனின் உதவியோடு ஒரு வேலை தேடி வாழ்க்கையில் முன்னேறலாம் என முடிவெடுத்தார் கார்த்திக். அன்று கார்த்திக்கை பொறுத்தவரை மெட்ராஸ் வாழ்க்கை என்பது ஒரு கனவு வாழ்க்கை. கனவுகளோடும் லட்சியங்களோடும் தன் தாயிடம் ஆசிகள் பெற்று புதுப்பட்டியை பிரிந்து ஒரு புதிய வாழ்க்கையை தேடி சென்னைக்கு கிளம்பினார் கார்த்திக். பஸ்ஸில் சென்னை வந்திறங்கினார் கார்த்திக். சென்னையின் பிரம்மாண்டமும் பொலிவும் கார்த்திக்கை வசீகரித்தன. பெரிய பெரிய சாலைகள், ஏராளமான வாகனங்கள், உயரமான கட்டிடங்கள், பல்வேறு திசைகளில் பிரிந்து செல்லும் தெருக்கள் என காட்சியளித்த சென்னை கார்த்திக்கிற்கு பெரிய மலைப்பை ஏற்படுத்தியது. சென்னைக்கு வந்துட்டோம், சரி நம்ம எப்படியும் பழச்சிக்கிடலாம் பரமனை பார்த்தா அப்படின்னு சொல்லி அப்படியே சிந்தார்பட்டிக்கு வழி கேட்டு போகிறேன். சிந்தார்பேட்டையில் போய் ஒவ்வொரு ஆட்டோக்காரங்கிட்டையாக கேட்குறேன், எங்கள் பரமனை தெரியுமா, பரமனை தெரியுமா, பரமனை தெரியுமான்ட்டு. அவன் என்ன சொல்கிறான், எந்த பரமம்பா, எந்த பரமம்பா, இங்கே 1000 பேர் ஆட்டோ ஓட்டுறாங்க, நீ மொட்டையா பரமனா, நாங்கள் எங்கே சொல்கிறது, அங்கே போய் கேளு, அங்கே போய் கேளு, அங்கே போய் கேளு, அங்கே போய் கேளு. நாங்கள் சிந்தார்பேட்டையே சுற்றி 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 வந்தேன். கிட்டத்தட்ட சாயந்தரம் 5 மணி வரைக்கும் சிந்தார்பேட்டையில் சுற்றி சுற்றி கேட்டுன்னு இருக்கிறேன். அப்புறம் கடைசியாக ஒரு 5 மணிக்கு தான் ஒரு ஸ்டாண்டில் சொன்னாங்க,
பரமனா எந்த ஊருக்காருப்பான்னு கேட்டாங்க. மதுரைக்காருங்கன்னு சொன்னேன். மதுரைக்கார் பரமனா, அவர் இங்கே தான்ப்பா வண்டி ஓட்டுறாரு, வெளியில் போயிருக்கிறாரு, வருவார், கொஞ்ச நேரம் உட்காரு. ஒரு 1/2 மணி நேரத்தில் அவர் வந்தார், பரமன் வந்தார். பரமன் கார்த்திக்கை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று தன்னுடன் தங்க வைத்துக் கொண்டார். சென்னையை சுற்றி பார்ப்பதில் கார்த்திக்கின் முதல் வாரம் இனிதாகவே கழிந்தது. நைட்டில் ஆட்டோ ஓட்ட போகும்போது என்னை கூப்பிட்டு போய் வண்டி கற்று தருவார். வண்டி ஓட்ட கற்றுக்கினா எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. சரி, ஆட்டோ ஓட்டினா நல்லா மெட்ராஸ் சுற்றிக்கினே இருக்கலாம், ஜாலியாக சம்பாதிக்கலாம், வருமானம் மெட்ராஸை சுற்றி பார்த்துனே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுனால நான் ஆட்டோ கற்றுக்கிட்டேன். நண்பர் பரமன் போலவே கார்த்திக்கும் சென்னையில் ஆட்டோ ஓட்டத் துவங்கினார். கார்த்திக்கின் இயல்பான வேகமும் உழைப்பும் அவரது முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக அமைந்தன. ஓர் ஆட்டோ ஓட்டுநராக கார்த்திக்கின் வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் கண்டது. நல்ல வருமானம் வர ஆரம்பித்தது. இப்படி சந்தோஷமாக சென்று கொண்டிருந்த கார்த்திக்கின் வாழ்க்கையில் எதிர்பாராத விதமாக ஒரு பெண் குறிப்பிட்டார். ஓர் இளம் பெண், கையில் குழந்தை, முகத்தில் லேசான சோகம். அந்த பெண்ணின் அழகும் தோற்றமும் கார்த்திக்கை வெகுவாக தொந்தரவு செய்ய ஆரம்பித்தது. அவங்க அண்ணன் ஆட்டோ ஓட்டுறான். அவனு கொஞ்சம் லைட்டாக ஃப்ரெண்டு, ஏன்னா எதிர்க்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரெண்டு. அவனுடைய தங்கச்சி தான் ஒரு செல்லம்மான்ட்டு ஒரு பொண்ணு. கார்த்திக் சுரேஷின் மூலம் செல்லம்மாளை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தார். அப்புறம் அவன் தான் ஒரு நாள் சொன்னான், தங்கச்சிக்கு கணவர் இறந்துட்டாரு, ஒரு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுது, எங்கள் வீட்டில் தான் இருக்குது, நாங்கள் தான் பார்த்துக்கிறோம், வேறு ஆதரவு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். செல்லம்மாளின் கடந்த கால வாழ்க்கை துயரமானது. இளம் வயதிலேயே செல்லம்மாளுக்கு திருமணம் நடந்துவிட்டது. கணவரின் அகால மரணத்திற்கு பின் கையில் குழந்தையுடன் நிராதரவான பெண்ணாக தன் அண்ணன் வீட்டில் காலத்தை கழித்து வந்தார் செல்லம்மாள். தன்னுடைய எதிர்காலம் பற்றி மட்டுமல்ல, தன்னுடைய குழந்தையின் எதிர்காலம் பற்றியும் எதுவும் தீர்மானிக்க இயலாதவராய் ஒரு சூழ்நிலை கைதியாக தன் வாழ்க்கையை நடத்தி வந்தார் செல்லம்மாள். அதே சமயம் கார்த்திக்கின் மனதில் செல்லம்மாள் மீதான அனுதாபம் மெல்ல மெல்ல காதலாக உருவெடுக்க ஆரம்பித்தது. அதே சமயம் கார்த்திக்கின் வாழ்க்கையில் இன்னொரு திருப்பமும் ஏற்பட்டது. சவாரி முடித்துவிட்டு திரும்பிய கார்த்திக் வழக்கம் போல ஸ்டாண்டில் தன் ஆட்டோவை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது நடுத்தர வயதில் திடகாத்திரமான தோற்றத்துடன் கூடிய ஒருவர் அந்த ஏரியாவில் நுழைந்து தன் கண்ணில் பட்டவர்களிடமெல்லாம் மாமூல் வசூல் செய்து கொண்டிருந்தார். அந்த ரவுடியின் பெயர் ராதாகிருஷ்ணன். அந்த ஏரியாவில் கடை நடத்துபவர்கள், ஆட்டோ ஓட்டுபவர்கள் என பலரிடமும் மாமூல் வசூல் செய்வது ராதாகிருஷ்ணனின் வாடிக்கை. ராதாகிருஷ்ணன் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த கார்த்திக்கிடம் மாமூல் கேட்க பிரச்சனை வெடித்தது. ராதாகிருஷ்ணனின் பின்னணி பற்றி எதுவும் தெரியாத கார்த்திக் மாமூல் தர மறுத்தார். விஷயம் விபரீதமாவதற்கு முன் கார்த்திக்கின் நண்பர்கள் கார்த்திக்கை சூழ்ந்து நிலைமையை சமாளித்தனர். கார்த்திக்கை மாமூல் தர வைத்து ராதாகிருஷ்ணனிடமிருந்து அவரை காப்பாற்றினர். ஆனால் ரவுடி ராதாகிருஷ்ணனின் இந்த நடவடிக்கை கார்த்திக்கின் மனதில் தீவிரமான கோபத்தை உருவாக்கியது. கார்த்திக்கால் இந்த அநீதியை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
அப்புறமேல என் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாம் வந்து சொன்ன உடனே அவனுக்கு வந்து அந்த ஏரியாவில் மோசமான ரவுடிடா வந்து கேட்டானா காசு கொடுத்துரு இல்லாட்டி குத்திடுவான் வெட்டிடுவான்னு சொல்லி பயமுறுத்துனாங்க. ராதாகிருஷ்ணன் ஒரு மோசமான ரவுடி, ஆத்திரக்காரன், முன்கோபி, கொலை செய்ய அஞ்சாதவன். எல்லாவிதமான தீய குணங்களும் அவரிடம் குடிகொண்டிருந்தன. தனது ரவுடித்தனத்தின் மூலம் பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி வைத்திருந்தார் ராதாகிருஷ்ணன். ஊருக்குள்ள வந்து அவன் பெரிய ரவுடி, அவன் மேலே கேஸுக்கெல்லாம் இருக்குது, அடிக்கடி ஜெயிலுக்கு போவான் செய்வான். இப்போ அவனை கண்டாலே ஊருக்காரங்கெல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ பெரிய ரவுடி பாவேன்னு சொல்லி எல்லாம் பயப்படுவாங்க. ஆமாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் கார்த்திக் ராதாகிருஷ்ணனை பெரிதாக பொருட்படுத்தவில்லை என்பதே உண்மை. அவரது மனமோ செல்லம்மாள் குறித்தான நினைவுகளிலேயே மூழ்கியிருந்தது. வழியில் செல்லம்மாவை சந்திப்பதும் அவரோடு பேசுவதும் ஆட்டோவில் சுற்றுவதுமாக கார்த்திக்கின் வாழ்க்கை சந்தோஷமாக நகர்ந்து கொண்டிருந்தது. கார்த்திக்கின் பேச்சுகள் செல்லம்மாவுக்கு ஆறுதலாக அமைந்தது. இருவருக்கும் இடையே ஓர் ஆரோக்கியமான நட்பு மலர்ந்தது. ஒருமுறை கார்த்திக் செல்லம்மாவோடு ஆட்டோவில் சென்று கொண்டிருக்கையில் ராதாகிருஷ்ணன் வழிமறித்து மாமூல் கேட்டு மிரட்ட ஆரம்பித்தார். கார்த்திக் மாமூல் தர பிடிவாதமாக மறுக்கவே தகராறு வலுத்தது. வார்த்தைகள் தடித்தன. உடனடியாக செல்லம்மாள் குறுக்கிட்டு கார்த்திக்கை சமாதானப்படுத்தி மாமூல் கொடுக்க வைத்தார். அன்று செல்லம்மாள் மட்டும் அங்கு இருந்திருக்காவிட்டால் கார்த்திக்கின் நிலைமை மோசமானதாகவே முடிந்திருக்கும். அதிகம் உணர்ச்சி வசப்படும் கார்த்திக்கை ஆற்றுப்படுத்துபவராக செல்லம்மாள் இருந்தார். அந்த கட்டத்தில் தான் சரி இந்த அம்மா மேலே வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். சரி உங்களே மேரேஜ் பண்ணிக்கலாம். அவங்ககிட்டயே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், சரி இந்த மாதிரி நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேங்க, கை வச்சு நல்லா காப்பாற்றுறேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவங்க ரொம்ப தயங்கினாங்க, என்னங்க நீங்கள் இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லைங்க பரவாயில்ல, நான் உண்மையிலேயே உங்களை நேசிக்கிறேன். அப்புறம் ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்களே சொன்னாங்க, என்னங்க நீங்கள் இந்த மாதிரி வெளியூருக்காரங்க, இந்த மாதிரி நான் உங்களை நம்பி வந்து நீங்கள் நாளைக்கு ஊருக்கு போயிட்டீங்கன்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னோடனே அதெல்லாம் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேணாம், நான் ஏமாற்ற மாட்டேன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டாங்க. சரி ஓகேங்க, நான் அவங்க கூட வாழ்கிறேன். செல்லம்மாளும் கார்த்திக்கின் காதலை ஏற்றுக்கொண்டார். அவர்களது உறவு இருவருக்கும் ஆறுதல் தருவதாய் அமைந்தது. அந்த சமயத்தில் கார்த்திக் வேறொரு வீட்டிற்கு குடிபுகுந்தார். அங்கு அவருக்கு 2 புதிய நண்பர்கள் கிடைத்தனர். சீராக சென்று கொண்டிருந்தது கார்த்திக்கின் வாழ்க்கை. இந்த மாதிரி இருக்கும்போது தான் ஒரு வாட்டி ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து ஆட்டோ எடுத்துன்னு வந்தேன். ஆட்டோ எடுத்துன்னு வந்து ஒரு 2-3 சவாரி பார்த்துட்டு காலையில் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் அடிக்கலாம். ஏன்னா அடிக்கடி சாப்பிட மாட்டேன், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சாப்பிடுவேன். அந்த ஞாயிற்றுக்கிழமையில் ரெஸ்ட்டுங்கிற நாள் சாப்பிடுவேன். சிறிது நேரம் தனியாக குடித்தபடி தன்னை ரிலாக்ஸ் செய்து கொண்டார் கார்த்திக். சிறிது குடித்த பிறகு சவாரி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பில் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு பக்கத்து தெருக்களில் சுற்றி கொண்டிருந்தார் கார்த்திக். ரவுடி ராதாகிருஷ்ணன் மாமூல் வசூலித்தபடி அங்கே வர
பிரச்சனைகள் மீண்டும் ஆரம்பமாயின. போதையில் இருந்த கார்த்திக் மாமூல் தர பிடிவாதமாக மறுத்தார். வாய்த்தகராறில் ஆரம்பித்தது கைகலப்பில் சென்று முடிந்தது. ராதாகிருஷ்ணனை அடித்துவிட்டு கார்த்திக் ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சென்றுவிட அடிபட்ட ராதாகிருஷ்ணனின் உள்ளத்தில் பழிவெறி உருவானது. போயிட்டு நேராக போய் ஒயின் ஷாப்பில் போய் சரக்கு அடிச்சுட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறான். இந்த மாதிரி அந்த ஜெட்டுங்கிற கார்த்திக்கு நான் போய் பைசா கேட்குறேன், காலையில் எனக்கு மாமூல் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நான் எதிர்த்து பேசுகிறேன், என்னவே மிரட்டுறாங்க. நான் அவனை பாரு என்ன பண்ணுறேன் பாரு, ஒழிச்சு கட்டுறேன்னு சொல்லி பசங்கள்கிட்டலாம் பேசியிருக்கிறான். தன் நண்பரிடம் நடந்த விஷயங்களையும் பட்ட அவமானத்தையும் சொல்லி கார்த்திக் மீதான தன் ஆத்திரங்களை கொட்டி தீர்த்தார். பின்னர் ஒரு முடிவு எடுத்தவராய் ராதாகிருஷ்ணன் கார்த்திக் தங்கியிருக்கும் வீட்டிற்கு சென்றார். கார்த்திக் அறையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்க கொலை எண்ணத்துடன் உள்ளே நுழைந்தார் ராதாகிருஷ்ணன். ஒரு 2 ஹவர் 3 ஹவர் கழிச்சு வரான். அந்த நல்ல போதையில் வரான். என்ன பண்ணுறான், கத்தி எடுத்து குத்த வந்துட்டான். அப்பொழுது சட்டென விழித்துக் கொண்டார் கார்த்திக். இருவருக்கும் இடையே மூர்க்கமான கைகலப்பு ஏற்பட்டது. சில நொடிகளுக்குள் ராதாகிருஷ்ணன் எடுத்து வந்த கத்தியினாலேயே அவர் குத்தப்பட்டார். சரிந்து விழுந்தார் ராதாகிருஷ்ணன். போதையும் பதற்றமுமாக இருந்த கார்த்திக்கிற்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. இப்படியே விட்டோம்னா நம்மளை சாவடிச்சிடுவான், இவனை சாவடிச்சிடணுன்ட்டு என்ன பண்ணேன், பக்கத்தில் நைலான் ரோப்பு, இந்த கொடி கட்டுற ரோப்பெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு துண்டு சின்ன பிட்டு ஒரு 4 அடி கிடந்துச்சு வேஸ்ட்டாக. அது எதாச்சுமா என் கண்ணில் அது மாட்டிச்சு. என்ன பண்ண கீழே கழுத்தில் அப்படியே சுற்றி ஒரு இருக்குன்னு பாருங்கள், உயிர் போயிடுச்சு. ராதாகிருஷ்ணனின் கழுத்தை அந்த நைலான் கயிறை கொண்டு சுருக்கி அவரை கொலை செய்தார். எல்லாம் சில நொடிகளில் நடந்து முடிந்துவிட்டது. உயிர் போனவுடனே எனக்கு என்ன செய்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ஒன்று நம்மளை சாகடிக்க வந்தால் நம்ம சாவடிச்சிட்டோம், நம்ம உயிர் தப்பிச்சுக்கிட்டோம். இருந்தாலும் அடுத்து போலீஸ் பிரச்சனை அது இதெல்லாம் இருக்குது அது சொல்லி எனக்கு ஒரே பயம். என்ன செய்வது, கொலைப்பழியிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று புரியாதவரை அந்த அறையிலிருந்து வெளியேறினார் கார்த்திக். ராதாகிருஷ்ணனின் உடல் அன்று முழுவதும் அறையிலேயே கிடந்தது. வெளியே யாருக்கும் தெரிய வரவில்லை. அந்த இரவு மன அழுத்தம் காரணமாக தூக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தார் கார்த்திக். மறுநாள் காலை அரை நண்பர்கள் ஊரிலிருந்து திரும்பி வந்தனர். இந்த மாதிரிப்பா நேற்று இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சு, வந்தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், செத்து போயிட்டான், உள்ளே செத்து கிடக்குறான், பாடி கிடக்குது, என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் ஏதாச்சும் என்னை காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னேன். நடந்த சம்பவத்தை கண்ட அவர்கள் அதிர்ச்சி அடைந்தவர்களாய் அங்கிருந்து வெளியேறினார்கள். சிறிது நேரத்தில் 2 போலீசுடன் அவர்கள் திரும்பி வந்தனர். நடந்த சம்பவம் அக்கம் பக்கத்தில் உள்ள மக்களுக்கும் தெரிய வந்தது. போலீசார் கார்த்திக்கை விசாரணை செய்தனர். பின்னர் அவரை காவல் நிலையத்திற்கு கூட்டிச் சென்றனர்.
புதுப்பட்டியிலிருந்து பல கனவுகளுடன் சென்னைக்கு வந்த கார்த்திக் அன்று ஒரு கைதியாக பொதுமக்கள் முன்னிலையில் போலீசாரால் அழைத்துச் செல்லப்பட்டார். உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் நடந்துவிட்ட சில தவறுகள் கார்த்திக்கின் வாழ்க்கையை முற்றிலுமாக புரட்டி போட்டுவிட்டது. போதிய விசாரணைகளுக்குப் பிறகு கார்த்திக்கிற்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது நீதிமன்றம். சிறைச்சாலை என்பது ஒரு தனி உலகம். அங்கு கார்த்திக்கிற்கு வாழ்க்கையை பற்றிய பல புதிய புரிதல்கள் ஏற்பட்டன. ஏன்னா வெளி உலகத்தில் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்டு வந்துட்டோமே, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் அந்த மாதிரி ஆயிருந்திருக்காது. சரி, இருந்தாலும் மனசுக்குள்ளே எனக்கு ஒரு இதுதான், சரி நம்ம விட்டுருந்தோம்னா அவன் வந்து நம்மளை சாவடிச்சிடுவான், ஏதோ நடந்து போச்சு, தண்டனையும் கொடுத்துட்டாங்க, ஏதோ இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக இருந்துட்டு காலத்தை கழிச்சிட்டு வெளி உலகத்தில் போய் நல்ல வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மன தைரியத்தோடு தான் நான் உள்ள ஜெயிலில் இருந்தேன். தனது தண்டனை காலத்தை சிறையில் கழித்துவிட்டு விடுதலையான கார்த்திக் மீண்டும் சகஜ வாழ்க்கைக்கு திரும்பினார். சிறையிலேருந்து வெளியில் வந்த உடனே அவங்க வீட்டில் என்ன சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக இவன் கூட பேசக்கூடாது, இவன் வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி என்னை கூட பேச விடாமல் ரொம்ப தடுத்தாங்க. எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. இருந்தாலும் அவங்க வந்து என் மேலே வச்சிருந்த அன்பு பாசத்தினால எல்லாம் அவங்க வீட்டையெல்லாம் பகச்சிக்கிட்டு வந்து என்னை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. தன் காதலியான செல்லம்மாளை திருமணம் செய்து கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார். 2007 வரைக்கும் நல்லபடியாக இருந்துருக்கும்போது தான் என் கேஸு வந்து மறு விசாரணைக்கு வந்து திரும்ப வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு போய் உள்ள ஜெயிலில் போட்டுறாங்க. செல்லம்மா வந்து ரொம்ப கதறிடுச்சு, திரும்ப அந்த மாதிரி பிடிச்சின்னு போயிட்டாங்களே, இன்னும் எத்தனை வருஷம் கழிச்சு வெளியில் வருவாரோ, என்ன பண்ணுறது, நம்மளை வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஊர் உலகம் நம்மளை வேறு கவலைமாக பேசுவாங்களே, அப்படியெல்லாம் வந்து அவங்களும் யோசனை பண்ணி ஜெயிலில் வந்து அழுவாங்க. நான் சொன்னேன், நீ எதுவும் கவலைப்படாத, நமக்கு இன்னும் ஒரு நல்ல காலம் இருக்குது, இந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வந்து பொது மன்னிப்பில் விடுதலை பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் எனக்கு விடுதலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக ஒரு வருஷத்தில் நான் வெளியில் வந்துடுவேன்னு சொன்னேன். அதே மாதிரி 2008 கரெக்டாக செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதம் வெளியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்துட்டேன். இன்று நல்ல குடும்பம், சுற்றம், நட்பு வட்டம் என்று சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறார் கார்த்திக். இருப்பினும் அவர் சிறைவாசத்தால் இழக்க நேர்ந்த இளமையும் வாழ்வும் ஈடு செய்ய முடியாத இழப்புகள் என்பதே நிதர்சனம். சில நொடிகளில் நிகழ்ந்துவிடும் எதிர்பாராத தவறுகளால் சிலரது வாழ்க்கை என்றென்றைக்குமாக மாறிவிடுகிறது என்பதற்கு கார்த்திக் வாழ்க்கை ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.